ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து ஒரு ஜெர்சி கிடாரி ஒன்று பார்க்குறேங்க. விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க. ஜெர்சி கிடாரின்னு சொல்லுவாங்க, காலேஜ் மாடுன்னு சொல்லுவாங்க, செவலை கிடாரின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாங்க. தலையத்து கிடாரி, 2 பல் கிடாரிங்க. காளை கன்றுங்க. கன்று ஈன்று இன்னோட 5 நாட்கள் ஆகுதுங்க. கிடாரி நல்ல அழகு கிடாரிங்க. நல்ல ஜாதிக்கு உரான கிடாரி, நல்ல வம்சமான கிடாரிங்க. கொம்பு நல்லா ஆஸ் கொம்பு, கண்மொழி நல்ல மொழிங்க. மாடு கிடாரி நல்ல நைஸ் இருக்குது, உடசல் இருக்குதுங்க. மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டுங்க. ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது, அந்தளவுக்கு நல்லா மடிச்சிட்டு இருக்குதுங்க. 4 காம்புகள் ஒரே சீராக இருக்குது, அள்ளி வச்ச மாதிரி ஒரே சீராக இருக்குதுங்க. நல்லா மடிக்கட்டு, நல்லா அடைச்ச மடிச்சட்டு, நல்லா மின்மடி மாடு, படந்த மடிச்சட்டுங்க. பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது. தொப்புள் சுரவை இருக்குது, நல்லா சுரவை ஏறி இருக்குதுங்க. எப்போவுமே வந்து தொப்புள் சுரவை ஏறுற மாடு வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு மாடோ சிந்து மாடு எதாக இருந்தாலும் தொப்புள் சுரவை ஏறுற மாடு வந்து நல்லா கறவைத்திறன் கூடி வருங்க. இந்த தொப்புள் சுரவை பூரா வந்து பின்னாடி மடிக்கணும். ஒரு வாரம் போச்சுன்னா மடியில் ஏறிக்குங்க. நல்லா மடிச்சிட்டு இருக்குது. கிடாரி நல்லா நைஸ் இருக்குதுங்க, உடசல் இருக்குது. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லைங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்லில் 2 பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க. 6 பல் பால் பல் இருக்குது. 6 பல் பால் பல் இருக்குதுங்க. தெளிவான கிடாரிங்க. 2ஆம் நேத்து 3ஆம் நேத்துல தான் பல்லே வந்து சேருங்க, அந்தளவுக்கு இருக்குது. கிடாரி நல்லா அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. இன்னைக்கு கண்டிஷன் கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு 4, சாயந்தரம் ஒரு 3, 7 லிட்டர் பால் வருதுங்க. கன்று போட்டு 5 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு கண்டிஷனுக்கு 4, 3, 7 லிட்டர் கன்று கூடாமல் சுண்டை கறந்தீங்கன்னா 4, 3, 7 லிட்டர் பால் வருதுங்க. நல்லா நீங்கள் கொண்டு போய் நல்லா கூழ் வச்சு அம்பளி காய்ச்சி வச்சு நல்லா சப்பலை பண்ணிங்கன்னா, குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு 5, சாயந்தரம் ஒரு 4, 9 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. அந்தளவுக்கு கிடாரி வந்து வம்சமான கிடாரி. மடிச்சிட்டு இருக்குதுங்க, ஜாதி கூர் இருக்குது, நல்லா நைஸ் இருக்குதுங்க. எல்லா கறவைத்திறன் உண்டான பொறுப்புகள் எல்லாம் தெளிவாக இருக்குது. நல்லா புறவை ஏத்தமான கிடாரி. பின் விலாசம் நல்ல விலாசங்க. மெயினாக வந்து மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் பூங்காம்பு கறக்கறக்கு பூ மாதிரி இருக்குங்க. நல்லா ஜாதிக்கு உரான கிடாரி. ஒரு 7, 8 ஈத்து நம்ம தெளிவாக வச்சு கறந்துக்கலாங்க. குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கிடாரியில். நல்ல நெத்தியில் ஸ்டாரோட நல்ல ஆஸ்கொம்போட தெளிவான கிடாரிங்க. இந்த கிடாரி தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 சொல்லுதுங்க. இந்த ஜெர்சி கிடாரியோட விற்பனை விலை 44 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம், பார்த்துட்டு நீ புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.